நான் ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்தால் தான் ஜவ்வரிசி நல்ல ஒன்று போல் எல்லாம் நல்லா வெந்து வரும். நான் இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. நான் இப்போ இதை ஜவ்வரிசியை போடுறேன். நான் ஜவ்வரிசிலையும் 1 கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டு, ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் நான் வந்து சூடு வெந்நி விடுவேன். நான் இப்போ கொதிக்கிற வெந்நியை கொஞ்சம் விடுறேன். ½ ஸ்பூன் லெமன் ஜூஸ் விடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு தான் நான் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். ஒரு பிளேட்டில் எடுத்து இப்படி நம்ம விட்டு பார்த்தோன்னா பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். இதில் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இப்படியே நமக்கு வலிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் இப்படி பறந்து வராது. இதுதான் நல்ல சரியான பக்குவம். வத்தலை 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி எடுக்கலாங்கிறத நான் காட்டுறேன். இப்போ அந்த துணியை திருப்பி போட்டு நம்ம அதுக்கு மேலே தண்ணியை நல்லா தெளிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த துணியிலேருந்து வத்தல் இலகி வரும். இப்போ அப்படி தான் நான் எடுத்து எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வத்தலை வந்து நம்ம துணியிலேருந்து எடுத்து வச்சாச்சு. அதில் ஈரம் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு வறுத்து காட்டுறேன்.